ஹாய் ஹலோ மக்களே, நேற்று சாயந்தரத்துலேருந்தே சோஷியல் மீடியாலையும் சரி டிவிலையுமே சரி எங்கே பார்த்தாலும் மதுரையில் நடந்த டிவிக்கு மாநாடுல விஜய் பேசினவங்க ஸ்பீச் தான் வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன வெறித்தனமா பேசியிருக்காங்க, கேட்கும் போதே ஒரே கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. கண்டிப்பா வரப்போற 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷனா தாங்க இருக்கு. நீங்க சொல்லுங்க, வரப்போற 2026 எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு பூண்டு குழம்பு வச்சிருந்தேன். இது நீங்க செஞ்சீங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய், இது நல்லா பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலை, இதோட ஒரு 15ல இருந்து 20 பல் பூண்டு, இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தூள் நீக்கிட்டு இதோட சேர்த்து நல்லா வாட்டிக்கோங்க. பேச்சுலர்ஸ்ல அந்த குழம்பு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா கரெக்டா ஒரு 3-4 நாள் கிட்ட வச்சு சாப்பிடலாம், கெடாது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுட்டு மிக்ஸ் ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இது போல நம்ம செய்யறதுனால குழம்பு வந்து நல்லா திக்கா இருக்கும். இப்போ அதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 20 பல்லு கிட்ட பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வாட்டி விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கணும். சோ இது போல நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வீட்டு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போகணும். சோ நல்லா வந்து எண்ணெயில வறுத்து விட்டுட்டு இந்த மசாலாவோட ராஸ்மெல் போனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி கொதிக்க விடுங்க. இது போல சைட்ல வந்து எண்ணெய் விட்டுருக்கும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு, தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை இது போல நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். புளியை மட்டும் நீக்கிட்டு அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். திரும்ப இதை நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இது போல வந்திருக்கும். இப்போ கடைசியா இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது எல்லா டேஸ்ட்டும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. இது சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.